ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பறுக்கும் பிஞ்ஞகன்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப் பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பொற்பொதுக் குடபார் பொற்புற நடிக்கும் கற்பகத் திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமசிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண் திறப்ப காசினிமேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணைமேவு மெய்கண்ட தேவன் மிகுசைவநாதன் புண்டரீக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இன்று சைவ சித்தாந்திகள் அனைவருக்கும் ஒரு அற்புத நாள், அற்புதமான ஒரு தினம் நாள். நம் சந்தானாச்சாரியார்களில் முதல்வரான ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார் பெருமானின் குரு பூஜை தினம் என்று ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரம். சிவஞான போதம் என்ற நூலை தமிழிலே நமக்கு கருணை கொடையாக வழங்கிய வள்ளல், உண்மை வள்ளல் ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார். ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனாரினுடைய குரு பூஜை தினத்திலே ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார் அருளிய சிவஞான போத கருத்து என்ற தலைப்பில் சிந்தனை செய்வதற்கு வெண்ணை பதிவாள் ஸ்ரீ மெய்கண்ட தேவனார் நமக்கெல்லாம் இன்று பெரும் கருணை செய்தருளியிருக்கின்றார். இந்த தருணத்திலே எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் திருவருள்
ஆச்சாரிய பெருமக்களின் குருவருள், ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனாரின் திருவருள் நமக்கெல்லாம் இந்த அரிய வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அத்தகைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஆச்சாரிய பெருமக்களுக்கும் சிவஞான போத உரையாசிரியர்களுக்கும் நமக்கு வித்யா குருவாக இருந்து எழுந்தருளி பாடம் நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருடைய திருவடிகளுக்கும் நாம் அனந்த கோடி முறை அனுதினமும் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனாரின் திருச்சரிதம் என்பது நாம் அனைவரும் நன்கு தெரிந்ததுதான். நடுநாட்டிலே தமிழ்நாட்டில், இந்த பாரத தேசத்தில் மாதவம் செய்த தென் திசையில் தமிழ்நாட்டில் நடுநாட்டில் திருத்தூங்கானை மாடம் என்னும் சிவாலயத்தை தன்னகத்தே கொண்ட திரு பெண்ணாகடம் என்ற திருத்தலத்திலே வேளாளர் குல அதிபரும் சைவ திரு நெறியாளரும் சிவபக்தி அடியார் பக்திகளில் சிறந்தவருமாகிய அச்சுத களப்பாளர், அவர் கல்வி செல்வம் பொருட்செல்வம் என்னும் இரண்டிலும் சிறப்புற்று விளங்கி, ஆனால் புத்திர பேறு இன்மையால் மனம் தளர்ந்து தமது குலகுருவாகிய சகலாகம பண்டிதர் என்ற காரண பெயர் உடைய திருத்துறையூர் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியாரிடம் சென்று வணங்கி தமது குறையை விண்ணப்பம் செய்கின்றார். அது கேட்டருளிய சகலாகம பண்டிதர் தமது ஆத்மார்த்த பூஜையை முடித்துக்கொண்டு தேவார திருமுறைகளை விதிப்படி அர்ச்சித்து வணங்கி அச்சுத களப்பாளரை அத்திருமுறையிலே கயிறு சாற்றும்படி ஆக்ஞை செய்தார். அச்சுத களப்பாளர் தமது அஷ்டாங்கமும் பூமியிலே தோயும்படி அத்திருமுறையை பலமுறை நமஸ்கரித்து எழுந்து சிவபெருமானை துதித்து அத்திருமுறையிலே கயிறு சாற்றினார். அப்படி சாற்றும் போது எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த கண்காட்டும் நுதலானும் என்னும் திருவெண்காட்டு திருப்பதிகத்திலே வருகின்ற திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடல் உதயமாயிற்று. பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா என்றும் வேயன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள்ள நீர் தோய் வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்ற திருப்பாடல் கயிறு சாற்றி பார்க்கும்போது உதயமானது. எனவே சகலாகம பண்டிதர் மிக்க மகிழ்வுற்று அத்திருப்பாடலின் பொருளையும் திருவெண்காட்டு திருத்தலத்தின் மகாத்மியத்தையும் அத்திருத்தலத்திலே இருக்கின்ற முக்குள்ள தீர்த்தம், சோம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்ற இந்த முக்குள்ள தீர்த்தத்தின் பெருமையையும் அதிலே ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய விதியினையும் அச்சுத களப்பாளருக்கு உபதேசித்து திருவெண்காட்டுக்கு பயணம் ஆகும்படி ஆக்ஞை செய்தார் சகலாகம பண்டிதர் ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான். அச்சுத களப்பாளர் ஆசிரியரை வணங்கி விடைபெற்று தமது மனைவியாரோடு வழியில் இருக்கின்ற சிவஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவெண்காட்டை அடைந்து விதிப்படி முக்குள்ள தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து ஸ்வேதவன பெருமாரையும் பிரம்ம வித்யா நாயகி அம்மையாரையும் காலந்தோறும் தவறாமல் தரிசித்து வழிபட்டு அங்கேயே வசித்து வருகின்றார். அப்படி வசித்து வருகின்ற நாளிலே ஒரு நாள் திருவெண்காட்டு எம்பெருமான் ஸ்வேதவன பெருமான் அச்சுத களப்பாளர் ஸ்வப்பனத்திலே தோன்றியருளி, அன்பனே, உனக்கு இப்பிறவியிலே புத்திர பேறு அரிது என்றாலும் எமக்கு மிகவும் பிரீத்தியுள்ளதாய் மெய்யன்போடு தன்னை ஓதுவோர்க்கு சகல பேறுகளையும் தருவதாய் உள்ள தேவார திருப்பதிகத்தையே உண்மை பிரமாணமாக கொண்டு நம்பி வந்து நீ வழிபாடு செய்கின்றாய். ஆகவே அத்தேவாரங்களை பாடிய ஞான சம்பந்தன் போலவே அத்தேவார திருப்பதிகங்களின் மெய்ப்பொருளை விளக்கி மெய்நெறியாகிய சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்ய வல்ல ஒரு சத்புத்திரனை உமக்கு தந்தோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார், மறைந்தருளினார். உடனே அச்சுத களப்பாளர் விழித்து எழுந்து பெரும் மகிழ்வுற்று திருவெண்காட்டு இறைவர் திருவுருளை துதித்து நிகழ்ந்த செய்தியை தமது மனைவியாருக்கு தெரிவித்து அவரோடு தாமும் ஆலயம் புகுந்து ஸ்வேதவன பெருமாளையும் பிரம்ம வித்யா நாயகி அம்மையாரையும்
மிக்க பேரன்போடு வழிபாடு செய்கின்றார். இப்படி நாள்தோறும் சிவதரிசனம் செய்து கொண்டு அங்கு வசித்து வரும் நாளில் அச்சுத கள்ளப்பாளர் மனைவியினிடத்திலே, அந்த திரு வயிற்றினிடத்திலே, எந்நாட்டிலும் தென்னாடே சிறக்கவும் சித்தாந்த சைவ திருநெறி தழைக்கவும் திருவெண்காட்டு ஈசர் திருவருளினால் கர்ப்போற்பத்தியாகிய பெரும் பேறு உண்டானது. அதனை அறிந்த அச்சுத கள்ளப்பாளர் திருவருளை புகழ்ந்து துதித்து 10 மாதங்களிலும் செய்ய வேண்டிய சடங்குகளை சிவாகம விதிப்படி செய்து பெருமகிழ்ச்சியுற்றிருக்கும் நாளில் அருக்கன் முதலான கோள்களெல்லாம் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலிமையோடு நிற்க நல்ல சுப முகூர்த்தத்தில் ஒரு சத்புத்திரர் திரு அவதாரம் செய்தார். அச்சுத கள்ளப்பாளர் பேருவகையுற்று ஜாதகன்மா முதலியவற்றை விதிப்படி செய்து திருவெண்காட்டு பெருமான் ஸ்வேதவன பெருமான் திருவருளினாலே இக்குழந்தை திரு அவதாரம் செய்த காரணத்தினால் அப்புத்திரருக்கு ஸ்வேதவன பெருமாள் என்று நாமகரணம் செய்தார். பின்பு அச்சுத கள்ளப்பாளர் தம் மனைவியாரோடு அரும்பெறல் புதல்வரோடும் திருவெண்காட்டு இறைவியோடு வணங்கி விடைபெற்று கொண்டு திரு பெண்ணாகடத்தை அடைகின்றார். இச்செய்தி கேள்விப்பட்ட அந்த ஊரில் இருக்கின்ற அனைவரும் அச்சுத கள்ளப்பாளருடைய திருமனைக்கு வந்து தெய்வத் திருவருளால் திரு அவதாரம் செய்த அக்குழந்தையை தரிசித்து பெரும் களிப்புற்று செல்கின்றனர். அத்திருக்குமாரர் பாலச்சந்திரன் வளர்வது போலே வளர்ந்து வருகின்ற காலத்திலே திரு வெண்ணெய்நல்லூரில் வசித்த அவருடைய நல்ல மாமனார் வந்து தரிசித்து ஸ்வேதவன பெருமாளை தம்முடைய இல்லத்தில் கொண்டு சென்று பெரும் காதலோடு வளர்த்து வருகின்றார். அப்படி திரு வெண்ணெய்நல்லூரிலே வளர்ந்து வரும் நாளிலே அப்புதல்வருக்கு 2ஆம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது. அவர் பரம்பொருளை உள்ளவாறு உணர்வும் மெய் உணர்வு நிறைந்து ஞானபானுவாய் திகழ்கின்றார். அப்போது ஸ்ரீ பரமேஸ்வரனார் எழுந்தருளி இருக்கும் திருக்கயிலை பெருங்காவல் பூண்ட திருநந்தி அருள்மரபில் அச்சந்தானத்து 4ஆம் குரவராகிய ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர் திருவெண்ணெய்நல்லூருக்கு எழுந்தருளிய போது அங்கே பண்டை நற்றவத்தால் அவதரித்து மெய் உணர்வின் முற்றுப்பேறு உடையவராய் விளங்கிய ஸ்வேதவன பெருமான் என்கின்ற இந்த திருக்குழந்தையை பார்க்கின்றார். அந்த ஸ்வேதவன பெருமாளை சென்று சேர்ந்து அடைந்து திருவருள் செய்து சிவஞான போதத்தை உபதேசித்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர். அப்படி உபதேசித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த சிவஞான போதத்தை இங்கே இருப்பவர்கள் உணர்ந்து உய்தல் பொருட்டு தமிழிலே மொழிபெயர்த்து பொழிப்புரையும் செய்க, வார்த்திகமும் செய்க என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர். அப்படி பொழிப்பு உரைக்குமாறும் செய்தருளிய ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர் சத்தியஞான தரிசினிகள் தம்முடைய குருநாதர் சத்தியஞான தரிசிகளிடம் தாம் கேட்டவாறே வகுத்து அருளிச் செய்து பொய்ச்சமயங்களின் பொருள் இது இது என்று கண்டு களிப்பித்து சித்தாந்த சைவ திருநெறியின் மெய்ப்பொருள் காட்டும் வித்தகத் திறமைக்கும் சத்தியஞான தரிசினிகள் என்னும் தமது குரவர் திருநாமத்துக்கும் இணங்க இந்த 2 காரணங்களும் இணங்கி வரும்படி ஸ்வேதவன பெருமான் என்று பிள்ளை திருநாமம் கொண்ட அந்த குழந்தைக்கு மெய்கண்டான் என்று சிறப்பு திருநாமத்தை சாற்றி அருளினார். தமது குருநாதரான சத்தியஞான தரிசினிகளின் திருநாமம் அதனை தமிழிலே சத்தியஞான தரிசினிகள் என்பது மெய்கண்டான் என்று வரும். அத்தகைய திருநாமத்தையும் அது காரண திருநாமமாகவும் அமைகின்றது. பொய்ச் சமயங்களின் பொருள் இது இது என்று கண்டு களிப்பித்து சித்தாந்த சைவ திருநெறியின் மெய்ப்பொருள் காட்டும் வித்தகத் திறமை உடையவர் என்பதனால் அந்த மெய்கண்டான் என்ற திருநாமம் காரண திருநாமமாகவும் நமது சந்தான குரு முதல்வருக்கு அமைந்தது. பின்னர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அந்த திருவெண்ணெய்நல்லூரிலே அருள்துறை என்ற சிவாலயத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்வயம்பு மூர்த்தியான பொல்லா பிள்ளையாரினுடைய திருச்சந்நிதியிலே சிவஞான போதத்தை சிந்தித்து தெளிந்து நிஷ்டை கூடி சிவானந்த
அனுபூதி கைவரப் பெற்று சிவபெருமான் திருவருளையும் தமது குருவருளையும் மனத்திலே கொண்டு தமது குரவரின் ஆக்ஞைப்படி அதனை திருவுள்ளம் கொண்டு இந்த தமிழ் உலகம் உய்யும்படி சிவஞான போதத்தை செந்தமிழில் மொழிபெயர்த்து வார்த்திக பொழிப்பும் செய்து பரசமய இருளகற்றும் அருள்ஞான பானுவாக எழுந்தருளியிருந்து பரிபாகம் உடையவராய் தம்மை அடைந்த பல மாணாக்கர்களுக்கு ஞானோபதேசமும் புரிந்து விளங்கினார். இதனை கேள்வியுற்ற சகலாகம பண்டிதர் எனும் ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவெண்ணை நல்லூரை அடைந்து ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரை சந்தித்து சைவாகமங்களிலே கூறும் பதிபாசு பாசங்களை பற்றிய சில வினாக்களை நிகழ்த்தினார். அவ்வாறு நிகழ்த்தவே ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் திருப்புன்முறுவலோடு அவர்பால் அருள் நோக்கம் வைத்து அருளினார். அப்படி அருளவே சகலாகம பண்டிதர் தம் வசமற்று ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி எழுந்து அனல் இடைப்பட்ட வெண்ணெய் போல உள்ளம் உருக ஆனந்த கண்ணீர் அருவி பெருக நின்று ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரை நோக்கி விண்ணப்பம் செய்து அருட்பெரும் கடலே, அடியேன் தெருளுமாறு உரைத்த அந்த கருணையை வணங்குகின்றேன். அடியேனுடைய பிழையை திருவுள்ளம் கொள்ளாமல் தமியேனையும் உய்யக் கொண்டருளி தேவரீரது பேரா இன்ப பெருங்கடல் அதனிலே ஆரா இன்பம் அளித்தருள வேண்டும் என்று இறந்து நிற்கின்றார் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரிடம். அவ்வாறு வேண்டி நிற்கின்ற சகலாகம பண்டிதரது தீவிரதர பரிபாகத்தை திருவுள்ளம் பற்றிய ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் சகலாகம பண்டிதருக்கு திருவருள் பாலித்து தாம் இயற்றியருளிய சிவஞான போதத்தை உபதேசம் செய்து இதனை இங்கே இருப்பவர்கள் எளிதில் உணருமாறு விரித்து உரைக்க என்றும் திருவாய் மலர்ந்து அருளினார். அவ்வாறு சித்தாந்த சைவ பிரதிஷ்டாச்சாரியாராக எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அத்திருவெண்ணை நல்லூரிலே நெடுங்காலம் சிவானந்த நிஷ்டையிலே வீற்றிருந்தருளி ஐப்பசி மாசத்து சுவாதி நட்சத்திரத்திலே அகண்டாக்கார நித்திய வியாபக சச்சித்தானந்த பிழம்பாகிய ஸ்ரீ பரமசிவனாரோடு பிரிவறியாத பரிபூரண நிலையை அடைந்தார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரேல் வேறின்மை கைக்கண்டார் உள்ளத்தின் கண் என்று ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரினுடைய துதி அமைகின்றது. ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்திலே அது 2 அதிகாரங்களாக, பொது சிறப்பு என்று 2 அதிகாரங்களாக, 4 இயல்களாக, 12 சூத்திரங்களாக, 40 அடிகள், 216 சொற்கள், 624 எழுத்துக்கள், 80 உதாரண வெண்பாக்கள் என்று இந்த நூல் அமைப்பு சிவஞான போத நூலும் வார்த்திக பொழிப்பும் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளுகின்றார். சிறிய ஆடியில் பெரிய மால் வரைப்பொருள் செறிந்தாங்கு அறிவு நூல்களின் முடிவெல்லாம் அகத்து அடக்கியதோர் நெறியின் நீடிய நிகழ் சிவஞான போதத்தை கூறிய தீந்தமிழால் உரை குரவனை பணிவாம் என்று ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரை போற்றியருளுகின்றார். வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதன் உள்ளுரு நெய் மன்னிக்கவும், உள்ளுரு நெய், போதமிகு நெய்யின் ஒரு சுவையாம் நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்பது சிவஞான போதத்தின் பெருமையினை நமக்கு காட்டுகின்ற ஒரு வெண்பா, ஒரு திருப்பாடல். திராவிட பிரகாசிகையிலே சபாபதி நாவலர் சபாபதி பெருமான் அவர்கள் அருளுகின்றார் சிவஞான போதத்தை பற்றி. சைவ ஆகமங்களில் உளவாகிய நாற்பாதங்களுள் வைத்து ஞானபாதத்து ஓதிய பொருளினை ஆராயும் ஆராய்ச்சி இந்நூலின் கண் எடுத்து கொள்ளப்பட்டது. இவ்வாராய்ச்சிக்கு பயன் யாதோ எனவும் இது கேட்டற்கு உரியர் யாவர் எனவும்
இதனால் நுதலப்படும் பொருள் யாது எனவும், இதனை பயப்பிக்கும் கருவியாய் இதற்கு முன் ஒருதலையாய் உணர்தல் பாலது யாது எனவும், இதனை வழங்குதற்கு இட்ட பெயர் யாது எனவும், இஃது யாண்டு வழங்குவது எனவும், இதன் முதல் நூல் யாது எனவும், இந்நூல் செய்தார் யாவர் எனவும் பலவாற்றால் ஆசங்கை நிகழுமன்றே. அவ்வாசங்கை நீங்கி மன எழுச்சி சேரற் பொருட்டு இந்நூல் முகத்து சிறப்பு பாயிரம் உரைக்கப்பட்டது என்று மலர்தலை உலகின் என்று ஆரம்பிக்கின்ற சிவஞான போதத்தின் சிறப்பு பாயிரத்தை பற்றி இவ்வாறு நமக்கு எடுத்து அருளுகின்றார். இதிலே உயர் சிவஞான போதம் என்று சிறப்பு பாயிரத்திலே வருகின்றது. எனவே மற்றைய 3 பாதத்தை ஆராயும் நூல்களுக்கு மேம்பட்ட சிவஞான போதம் என்று பொருள். அப்படி பொருள்படவே மற்றைய 3 பாதங்களான சரியை, கிரியாயோகங்கள் அந்த 3 பாதங்களின் நூல்களை உணர்ந்த பின்னர் இந்த நூல் கேட்கப்பட வேண்டும் என்பது பெறப்படுகின்றது. அப்படி பெறப்படவே முன்பு தீட்சை பெற்று சிவாகமங்களை ஓதி அதன் பின் மற்றைய 3 பாதங்களை ஆராயும் நூல்களை முறையே கேட்டதன்படியே ஒழுகி மனத்தூயராய் நித்திய அனித்திய உணர்வு தோன்றி பிறவிக்கு அஞ்சி வீடு பேற்றின் அவா மிகுந்த வழி மிக்கு உண்டாய வழி அவர்களுக்கு இந்த நூல் உணர்த்துக என்பது இதனுடைய பொருளாக அமைகின்றது. இந்த நூல் நந்தியம்பெருமான் பெற்றார் என்பதற்கு திருவரலாறு மகாசம்ஹார முடிவின் கண்ணே உலகங்களை மீள படைத்தல் பொருட்டு ஸ்ரீ பரமசிவத்தினுடைய பராசக்தி குடிலையை நோக்கிய வழி வேதாகமங்கள் குடிலையிலிருந்து நாத வடிவாகவும் அதன்பின் பிந்து வடிவமாகவும் அதன்பின் அக்ஷர வடிவங்களாகவும் முறையே தோற்றுவிக்கப்படுகின்றன. பின் இவற்றை சொற்றொடர்படுத்து செய்யுளாக்கி பிறருக்கு அருளி செய்தல் பொருட்டு ஸ்ரீ பரமசிவனார் ஈசானம் முதலிய பஞ்ச பிரம்ம மனுக்களாகிய சக்திகளே அந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களே திருமுடி முதல் அவயவங்களாக சகல நிஷ்கள திருமேனி கொண்டருளி சதாசிவ மூர்த்தியாக நின்று தத்புருஷம் முதலான 4 திருமுகங்களினால் வேதங்களை தோற்றுவித்து வேதங்களை அனந்ததேவர் வழியாக பிரம்மனுக்கு அருளி செய்தார். சிவாகமங்களை ஊர்த்துவ முகமான ஈசான திருமுகத்தின் வழியே பிரதிசம்ஹிதா முறையாலே பிரணவர் முதலிய 11க்கும் மகாருத்ரர் முதலிய 18 பேர்களுமாகிய 28 பேருக்கு சிவபேதம் ருத்ரபேதம் என பகுத்து ஒவ்வொன்று ஒவ்வொருவருக்கு அருளி செய்தார். பின்னர் மகாகௌக முறையானே அந்த 28னையும் வித்யேசர் 8 பேர்களில் முதல்வராகிய அனந்ததேவருக்கு அருளி செய்தார். அவற்றை அனந்ததேவர் 118 ருத்ரர்களிலே தலைமையானவரான முதல்வராகிய ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு அருளி செய்தார். அவற்றை ஸ்ரீகண்ட ருத்ரர் கணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அளிப்பதற்காக முதலிலே நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்கின்றார். அப்படி ஆகமங்கள் எல்லாம் கேட்டருளிய நந்தியம்பெருமான் ஸ்ரீகண்ட முதல்வரை வணங்கி நின்று விண்ணப்பிக்கின்றார். சிவாகமங்கள் தோறும் சரியை முதலிய 4 பாதங்களும் சிறுபான்மை வேறு வேறாக கூறப்பட்டன. அவற்றுள் உண்மையாவது இது என்று அருளி செய்ய வேண்டும் என்று இறந்து விண்ணப்பம் செய்கின்றார் திரு நந்தியம்பெருமான். அதனை கேட்டருளிய ஸ்ரீகண்ட ருத்ரர் கருணை கூர்ந்து நந்தியம்பெருமானை நோக்கி, நன்றே வினவினாய், அனந்ததேவர் எமக்கு அருளி செய்தவாறே உமக்கு கூறுகின்றோம் கேட்பாயாக என்று அருளி செய்து விளக்குகின்றார். கல்பங்கள் தோறும் படைப்பு வேறுபாடு காணப்படும். அப்படி படைப்பு வேறுபாடு காணப்படவே கேட்பவர்கள் கருத்து வேறுபாடும் இருக்கும். அது பற்றியே அவற்றுக்கு சரியை முதலான 3 பாதங்களும் ஆகமங்களில் வெவ்வேறாக கூறப்பட்டன. எனவே அதிலே எந்த ஆகமத்தின் வழி யார் தீட்சை பெற்றார் அந்த ஆகமத்தின் வழி அவர்கள் நடக்க வேண்டும்.
இது இந்த சரியை கிரியை யோகம் என்ற இந்த 3 பாதங்களுக்கு. இனி ஞானபாதம் என்பது அது பொருள் தன்மையை உணர்த்துவது. எனவே ஞானபாதம் பல திறப்படுதல் பொருந்தாது, அப்படி இருக்கக்கூடாது. எனவே இவைகளெல்லாம் ஸ்தூல அருந்ததி நியாயம் பற்றி அவ்வாறு கூறப்பட்டனவே அன்றி ஞானபாதத்தில் பொருள் வேற்றுமை என்பதே கிடையாது என்று கூறி சிவாகமங்களின் ஞானபாதங்களின் பொருள் ஒற்றுமையை உணர்த்துவதற்காக 28 ஆகமங்களிலே ரௌரவ ஆகமத்திலே 12 சூத்திரங்களால் அருளப்பட்ட சிவஞான போதம் என்கின்ற படலம். இந்த சிவஞான போதம் என்பது இதனை கேட்டவர்களுக்கு எல்லா ஆகம பொருள்களும் மாறுகோளின்றி மாறுபாடின்றி இனிது விளங்கும் என்று கூறி அந்த சிவஞான போதத்தை நந்தியம்பெருமானுக்கு அருளி செய்கின்றார் ஸ்ரீகண்ட பரமசிவனார். நந்தியம்பெருமானும் அது கேட்ட துணையானே எல்லா ஐயமும் நீங்கி மெய்ப்பொருள் தெளிந்து பின்னர் தம் மாணாக்கர் பலரிலே சிறந்த சனத்குமார முனிவருக்கு அதனையே அருளி செய்தார். பின்னர் சனத்குமார முனிவர் தம்முடைய மாணாக்கர்கள் பலரிலே சிறந்த சத்தியஞான தரிசினிகளுக்கு அச்சிவஞான போதத்தை அருளி செய்தார். சத்தியஞான தரிசினிகள் பெருமான் தம்முடைய மாணாக்கர்கள் பலரிலே சிறந்த ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவருக்கு அருளி செய்தார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தமிழ்நாடு செய்த தவத்தாலே திருவெண்ணை நல்லூரிலே மெய்யுணர்வு முற்றுப்பேறு உடையவராய் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார்பால் வந்து சிவஞான போதத்தை நல்கி இதனை இங்கே இருப்பவர்கள் உணர்ந்து உய்தல் பொருட்டு மொழிபெயர்த்து வார்த்திகப் பொழிப்பும் செய்க என்று அருளி செய்தார். அப்படி சத்தியஞான தரிசினிகளிடம் தான் கேட்டவாறே சிவஞான போதத்தை வகுத்தருளி செய்து அருளினார் ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவர். ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரும் அவ்வாறே மொழிபெயர்த்து வார்த்திக பொழிப்பும் செய்தருளி தம்முடைய மாணாக்கர்கள் பலருள்ளே சிறந்த ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அருளி செய்தார். இது சிவஞான போதம் என்கின்ற நூல் வந்த வரலாறு. பொழிப்புரையை வடநூலார் வார்த்திகம் என்று சொல்வார்கள். பொழிப்புரை என்றாலும் காண்டிகை என்றாலும் ஒன்றுதான். பொழிப்புரை என்பது பிண்ட பொழிப்பு என்றும் கண்ணளித்து உரைக்கும் பொழிப்பு என்றும் 2 வகைப்படும். அதிலே கண்ணளித்து கடாவிடைகளால் உரைக்கும் பொழிப்புரை இதுவே அந்த வார்த்திக பொழிப்பு என்ற முறையிலே அமைந்திருக்கின்றது. இனி ஆசிரியர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பும் செய்து வார்த்திக பொழிப்பு அருளுகின்றார். அந்த வார்த்திக பொழிப்பு உரைச்செய்யுள் பாச்செய்யுள் என்று 2 வகையாலும் அருளுகின்றார். அது வடமொழி மதம் பற்றி அவ்வாறு அருளுகின்றார். அப்படி வார்த்திகம் அருளும் போது அந்த அமைப்புக்கு ஏற்ப சூத்திரத்தினுடைய கருத்துரை, அதிகரண மேற்கோள், ஏது இவைகளையெல்லாம் உரைச்செய்யுளால் உரைநடையாக உரைத்து அருளினார். உதாரண வெண்பாக்களை பாச்செய்யுளால் உரைத்து அருளினார். இந்த சிவஞான போதத்து முதல் 6 சூத்திரங்கள் என்பவை பெத்தத்தில் நின்ற நிலை பற்றி இலக்கணம் கூறுவதால் அவை பொது இயல் எனவும், பின்னே இருக்கின்ற 6 சூத்திரங்கள் முக்தியில் நின்ற நிலை பற்றி இலக்கணம் கூறுவதால் அவை சிறப்பு இயல்பும் என்றும் வகைப்படும். இனி பொது இயல்பு உணர்த்தும் நூல்கள் பொது எனவும் சிறப்பு இயல்பு உணர்த்தும் நூல்கள் சிறப்பு எனவும் கூறப்படும். சிறப்பு இயல்பு என்பது சகஜமாய் உள்ளது, எனவே அது உண்மை என்றும் கூறப்படும். இந்த பொது இயல்பு என்பது அளவையாலும் இலக்கணத்தாலும் கூறப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்று 2 திறத்தால் உணரப்படும். சிறப்பு இயல்பு என்பது சாதன முகத்தாலும் பயன் முகத்தாலும் கூறப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என்ற 4 திறத்தாலும் உணரப்படும். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை இவைகளை
சம்ஸ்கிருதத்திலே வடநூலார் முறையே ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், நிஷ்டை என்று சொல்வார்கள். அளவை நூல்களிலே கூறப்படும் பொது சிறப்பு வேறு, ஆகமத்திலே வருகின்ற தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம் என்று கூறப்படுகின்ற பொது இயல்பு, சிறப்பு இயல்பு வேறு என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சிவஞான போதம் பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் ஒருங்கே உணர்த்துவதால் இது முதல் நூல், முழு முதல் நூல். இனி சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் என்பன முறையே இதே இலக்கணம் பெற்ற வழிநூல் மற்றும் புடைநூல். சித்தியார் என்பது உரை, செய்யுள் உரையாக சிவஞான போதத்திற்கு அமைந்தது. சிவஞான போதத்திற்கு வழிநூலாக சிவஞான சித்தியாரும் புடைநூலாக சிவபிரகாசமும் அமைந்திருக்கின்றது. இனி மொழிபெயர்த்து கூறும் நூல்களிலே நாம் பார்த்தோமே என்றால், ஞானாமிர்தம் என்பது பெரும்பாலும் பொது இயல்பு மாத்திரையே கூறுவதால் அது பொது நூல். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார் முதலியன சிறப்பு இயல்பு மாத்திரையே கூறுவதால் அவை உண்மை நூல்கள் என்று கூறப்படுகின்றன. இதே போன்று வடமொழியிலும் கூட பௌஷ்கரம், மிருகேந்திரம் முதலான சிவாகமங்கள் பெத்தத்தில் நின்ற நிலை பற்றி இலக்கணம் கூறுவதால் அவை பொது நூல் என்றும், சர்வஞானோத்தர முதலான சிவாகமங்கள் முக்தியில் நின்ற நிலை பற்றி இலக்கணம் கூறுவதால் அவை உண்மை நூல்கள் என்றும் கூறப்படுகின்றன. இதே அமைப்பினை உபனிஷத்துகளிலும் நாம் பார்க்கின்றோம். உபனிஷத்துகளிலும் கூட ஜாபால முதலிய உபனிஷத்துக்கள் உலகம் தோன்றி ஒடுங்கும் முறைமை பற்றி, தோற்றி ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தா உண்டு என்ற அந்த உண்மைகளை உணர்த்துவதால் அது பொது எனப்படும். அந்த ஜாபால முதலான உபனிஷத்துக்கள், சாந்தோக்கியம் முதலான உபனிஷத்துக்கள் இருவகையும் கூறும். எனவே அவைகள் பொதுவும் சிறப்புமாம். அதர்வசிகா, அதர்வசிரம், ஸ்வேதாஸ்வதரம் முதலிய உபனிஷத்துக்கள் முக்தி நிலை பற்றி சாதனமும் பயனும் கூறுகின்றன. எனவே அவை உண்மை எனப்படும். அதர்வசிகா முதலிய உபனிஷத்துங்களிலே கூறும் பொருள்களுக்கு சிவாகம பொருள்களை நோக்கும் போது உபனிஷத்துக்கள் சூத்திரமாகவும் சிவாகம பொருள்கள் பாஷ்யம் போலவும் தூல அருந்ததி முறைமை பற்றி அமைந்திருக்கின்றன. அது பற்றியே வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் திருமந்திரம் உள்ளிட்ட அருள் நூல்கள் விதந்து கூறுகின்றன. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்பதுவும் இது பற்றி, இந்த உண்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே அருளப்பட்டது. இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளாதவர்கள் உபனிஷதங்கள் ஒன்றோடொன்று முரணுகின்றன என்றும், உபனிஷதங்களும் சிவாகமங்களும் தம்முள்ளே முரண்படுகின்றன என்றும், சிவாகமங்களிலும் ஒன்றோடொன்று முரண்படுகின்றன என்றெல்லாம் மயங்குவார்கள். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மற்றொரு பொருளை பற்றி மற்றையவற்றை இகழ்வார்கள். வேதாந்த சித்தாந்த நூல்கள் அவ்வாறு ஏன் இருவகைப்படுத்தப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றன என்றால், ஆன்மாக்கள் அவ்வாறு தமக்குரிய சோபான முறையில் அறிந்து வரும் தன்மைக்கு ஏற்ப ஸ்தூல அருந்ததி நியாயமாக உணர்த்த வேண்டுவதற்காக இவ்வாறு இறைவனாலே அருளப்பட்டிருக்கின்றன. இதையே புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவர். அதில் சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று அந்த உயிர்களின் சோபான முறையை நோக்கி இந்த திருவிருத்தம் அருளப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி இருவகை இயல்பும் வேறு வேறு கூறும் ஆகமங்களின் பொருள் ஒருமை உணரமாட்டாது ஒன்றே பற்றி ஐக்கியவாதம் முதல் பல திறத்தால் வேறுபட்டு தம்முள் மயங்குவாருக்கு அங்கனம் மயங்காமல்
ஆகமங்களின் ஞானபாத பொருள் ஒருமை உணர்த்துவதற்கு எழுந்தது இந்த சிவஞான போதம். இதனை அறியாதவர்கள் இந்த சிவஞான போதம் எல்லா ஆகம பொருளையும் 12 சூத்திரத்தால் தொகுத்து விளக்குவதற்கு எழுந்தது என்று சொல்வார்கள். அது அப்படி சொல்வது பொருந்தாது. மிருகேந்திரத்தின் முதலிலே இருக்கின்ற ஒரு சூத்திரத்தாலே எல்லா ஆகம பொருளும் அங்கே தொகுத்து எடுத்து விளக்கப்பட்டது. அப்படி தொகுத்து கூறும் ஆகமங்கள் பல இருக்கின்றன. ஆனால் சிவஞான போதத்திற்கு வந்த விசேஷம் அது அன்று. நாடி கண்டு மயர்வர அளித்த சிவஞான போதம் என்பதற்கு ஏற்றாற் போல சிவஞான போதத்தின் தாத்பரியம் என்பது சிவாகமங்களின் பொருளையெல்லாம் எல்லா ஆகம பொருளையும் உணர்த்துவது அதனுடைய தாத்பரியம் அன்று. சிவாகமங்களின் ஞானபாதத்தின் பொருள் ஒற்றுமையை உணர்த்துவதற்கு எழுந்ததே சிவஞான போதத்தின் விசேஷம் என்பதை நாம் காண்கின்றோம். உயர் ஞானம் இரண்டாம் மாறா மலம் அகலாத மண்ணுபோத திருவருள் ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பு நூலே என்று நாம் பார்க்கின்றோம். எனவே பரஜானம் அபரஜானம் என்ற இரண்டுமே சிவஞானம்தான். அதிலே பரஜானத்தை போதிப்பது எல்லா ஆகமங்களுக்கும் பொது. எனவே இங்கே சிவஞான போதத்திலே வருகின்ற சிவஞானம் என்பது அபரஜானமாகிய சிவஞானமே ஆகும். சிவஞான போதத்திலே வருகின்ற போதம் போதித்தல் என்பது அவற்றின் நிச்சய பொருள் இது என உணர்த்துவது ஆகும். எனவே சைவாகமங்களின் பொருள் நிச்சயம் உணர்த்துவது சிவஞான போதம் என்று அதற்கு காரண பெயராக அமைகின்றது. சிவஞானம் என்பது சிவாகமங்களுக்கும் பெயர். இங்கே சிவஞான போதம் என்று பொதுப்பட கூறினாலும் சிவஞானம் என்று பொதுப்பட கூறினாலும் சிவஞானம் என்பதற்கு நேரே சிவாகமங்கள் என்ற அர்த்தம் என்றாலும் இங்கே வரக்கூடிய சிவஞானம் என்பது ஆகமங்களிலே இருக்கின்ற 4 பாதங்களிலே தலைமை பற்றி ஞானபாதத்தையே கொள்ளப்படும். ஞானபாதத்திற்கு தலைமை உண்டு என்பது கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்ற திருவாக்கினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். இனி மற்றைய 3 பாத பொருள்களை ஆராயும் நூல்கள் சரியை கிரியாயோக பாத பொருள்களை ஆராயும் நூல்கள் அவை சோமசம்பு சிவாச்சாரியார் செய்த கிரியா காண்ட கிரமாவலி முதலிய நூல்கள். அதிலே இந்த சரியா கிரியா யோக பாத ஆகமங்கள் தம்முள் சில வேறுபாடுகள் கொண்டு திகழும். ஏனென்றால் யார் யார் எந்தெந்த ஆகமத்தின் முறையை தீட்சை பெற்றார்கள் அவரவர் அந்த ஆகமத்தின் முறையை அனுஷ்டிக்க என்றும், எந்த கோயில் எந்த ஆகமத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த கோயிலுக்கு அந்த ஆகமத்தின் முறையே பூஜை விழா முதலிய நடாத்துக என்றும், மாறி செய்தால் குற்றம் என்றும் ஆகமங்களே கூறுவதனால் சரியை கிரியாயோகங்களுக்கு பொருள் ஒருமை காட்டல் ஆகாது. அது கல்பபேதத்தாலும் ஆன்மாக்களின் கருத்து வேறுபாட்டாலும் ஆன்மாக்களின் பக்குவ வேறுபாடு கருதியும் சிறுபான்மை அவை அந்த மற்றைய 3 பாதங்கள் தம்முள் வேறுபட கூறுவது என்பது பொருத்தம் உடையதுதான். ஆனால் ஞானபாதம் என்பது அவ்வாறு பொருள் வேற்றுமை உடையதாக இருக்க முடியாது. எனவே ஞானபாதமானது பொருள் தன்மை உணர்த்துவது. எனவே ஞானபாதத்திலே வேறுபடுதல் என்பது பொருந்தாது என்றாலும் கூட ஆன்மாக்களின் மலபரிபாக தாரதமியத்திற்கு ஏற்ப ஸ்தூல அருந்ததி முறைமைத்தாக உணர்த்துதல் மரபு என்பது பற்றி ஆகமங்களை படிப்பவர்கள் அதிலே ஒன்றோடொன்று முரணுவது போல கருதி மயங்குவார்கள். அப்படி அவர்கள் மயங்காமை இருப்பதன் பொருட்டு ஞானபாத பொருள்களையெல்லாம் பொது உண்மை பொது சிறப்பு என்று 2 வகைப்படுத்தி ஆராய்ச்சி செய்து ஒரு தலையால் உணர்த்த வேண்டும். எனவே அதற்கு எழுந்ததே சிவஞான போதம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகமங்களின் ஞானபாதங்களிலே சில முரண்பாடுகள் இருப்பது போல தோன்றும். எப்படி என்றால் ஸ்வாயம்புவம் முதலியவற்றிலே பதார்த்தங்கள் 7 என்றும், பௌஷ்கரம் முதலியவற்றிலே
பதார்த்தங்கள் 6 என்றும், பராக்கியை முதலியவற்றிலே 5 என்றும், சர்வஞானோத்தர முதலியவற்றிலே பொருள் 4 என்றும், ரௌரவம் மிருகேந்திர முதலியவற்றிலே பொருள் 3 என்றும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்படி பொருட்கள் 7 என்றும் 6 என்றும் 5 என்றும் 4 என்று 3 என்று எல்லாம் கூறப்பட்டாலும் கூட இவை எல்லாமே முப்பொருளிலே அடங்குவதால் முப்பொருள் என்று சொல்வதுதான் எல்லா ஆகமங்களுக்கும் துணிவு என்று காட்டுதல் போன்றது இந்த பொருள் ஒருமை கூறுவது. அப்படி எழுந்ததுதான் சிவஞான போதம் என்கின்ற இந்த நூல். அதிலே மங்கள வாழ்த்து பார்க்கின்றோம். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று. காமிகம் முதலிய சைவாகமங்களுள் ஞானபாத பொருளின் இகலறுத்து அவற்றின் பொருள் உண்மை போதித்தற்கு ரௌரவ ஆகமத்தின் எழுந்த சிவஞான போத நூலினை தமிழ் உலகம் உய்தல் பொருட்டு மொழிபெயர்த்து செய்து பொழிப்புரைப்பான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர் சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை அறிந்தார் ஆயினும் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் முதல் கண் இடையூறு நீக்குதற்குரிய கடவுளை வாழ்த்துவதாகிய மங்கள வாழ்த்து கூறுகின்றார் என்று நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்கள் மங்கள வாழ்த்து என்ற இந்த பகுதிக்கு உரை அருளியிருக்கின்றார். இந்த உரைகள் எல்லாம் நாம் நம்முடைய வித்யாகுரு பேராசிரியர் சிவத்திரு சண்முகமையா அவர்களினுடைய வகுப்புகளிலே தொடர்ந்து இது பற்றி மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் ஐயா அவர்களிடம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். மங்கள வாழ்த்தை அடுத்து அவையடக்கம் என்று அமைகின்றது. அது நல்லோர் அவைக்கு அடங்கி புல்லோர் அவையை அடக்குவதாக மிக வித்தியாசமான ஒரு அவை அடக்கமாக அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இனி சிவஞான போத நூலுக்கு வடமொழி வல்ல ஆசிரியர்கள் பலர் வடமொழியிலே வியாக்கியானங்கள் பல செய்திருக்கின்றார்கள். வடமொழியிலே சிவாக்கிர யோகி தேசிகர் இயற்றிய இதன் வியாக்கியானம் மிக விரிந்தது. மற்றவர்கள் செய்த வியாக்கியானங்கள் சிறிய அளவிலே சிறியதாக இருக்கின்றன. சிவஞான மாபாடியம் அது சிவஞான போதத்திற்கு எழுந்த மகாபாஷ்யம். செந்தமிழ்நாட்டில் பொதியமலை சார்பிலே பாபநாச திருப்பதிக்கு அருகிலே விக்ரமசிங்கபுரத்திலே அகஸ்திய முனிவர் வரத்தால் திரு அவதாரம் செய்து திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சிவாச்சாரியார் சந்ததிக்கோர் ஞானபானுவாய் விளங்கும் திருவாவடுதுறை நமசிவாய தேசிக பரம்பரை தழைத்து இனிதோங்க அந்த குரு பரம்பரையிலே விளங்கிய வேலப்ப தேசிய ஞானாசிரியர் பால் சிவஞான போத ஞானோபதேச அனுகிரகம் பெற்று வடமொழி தென்மொழி மாபெரும் கடலெல்லாம் நிலை கண்டு உணர்ந்து அத்வைத சிவஞான அனுபூதி கை கண்டு மெய்கண்ட சிவஞான போத பிரதிஷ்டாபச்சாரிய சுவாமிகளாய் விளங்கிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகள் தென்மொழி சிவஞான போத நூலுக்கு ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போத நூலுக்கு சிற்றுரை எனப்படும் லகுபாஷ்யமும் சிவஞான பாடியம் என்ற பெயரிலே திராவிட மாபாடியமும் அருளி செய்தார். சிவஞான யோகிகள் பெருமான் சிவஞான போதத்தின் உள்ளுரை உண்மை கருத்துக்கள் எல்லாம் நாடி கண்டு மலைவர தெளித்து சிவஞான மாபாடியம் அருளி செய்திருக்கின்றார். அதே போன்று சிவஞான போதத்திற்கு செய்யுள் வடிவிலே அமைந்த உரைநூல் சிவஞான சித்தியார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி மெய்கண்ட சாத்திரங்கள் என்று 14 தலைமை வாய்ந்த சாத்திரமாக சிவஞான போதம் திகழ்கின்றது. இனி இந்த சிவஞான போதத்தின் சூத்திர கருத்து என்பதை சிந்திக்க வேண்டும். சிவஞான போத சூத்திர கருத்து என்று அடியங்களின் பரமகுருநாதர் காசிவாசி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள்
அருளி இருக்கின்றார்கள். அதோடு சிவஞான போத சிற்றுரை விளக்கத்திலே முத்தையா பிள்ளை அவர்களும் ஒவ்வொரு சூத்திரம் பற்றிய அந்த பொருளை, சூத்திர கருத்தை அருளி இருக்கின்றார்கள். முதலிலே மங்கள வாழ்த்திலே அருள் வடிவாகிய கல்லால் நிழலின் கண்ணே எழுந்தருளியிருந்த நந்தியம் பெருமானுக்கு இந்நூலால் சிவாகம பொருள்கள் பற்றிய மலைவை தீர்த்தருளிய முதல் ஆசிரியராகிய சிவபெருமான் மேன்மேல் கருணை கூர்ந்து அருளுதல் பொருட்டு பொல்லா பிள்ளையாரினுடைய ஞானசக்தி கிரியாசக்தி என்னும் 2 திருவடி தாமரைகளை கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர் தம்முடைய ஞானாசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு அத்திருவடிகளிலே தாடலை போல அடங்கி நிற்பார்கள் என்று மங்கள வாழ்த்தினை அருளி அவையடக்கமாக தம்மை உணர்ந்து தம்மை உடையானாகிய தலைவனை உணரும் சித்தாந்த சைவர் எம்மை அடிமையாக உடையார் ஆதலால் எம்மையும் எமது நூலையும் இகழார். தம்மையும் தம் தலைவனையும் உணராத சமயிகள் தம்முள்ளேயே மாறுபடுதலின் அவர் எம்மையும் எம் நூலையும் இகழ்ந்துரைக்கும் மொழியை பொருளாக கொள்ளோம் என்று அவையடக்கம் அருளியிருக்கின்றார் ஸ்ரீ மெய்கண்ட நாயனார். அப்படி சிவஞான போதம் என்ற நூல் மங்கள வாழ்த்து அவையடக்கத்தோடு ஆரம்பித்து நூல் ஆரம்பிக்கின்றது. சிவஞான போதம் பொது உண்மை என்று 2 அதிகாரங்களை உடையதாய், பொது அதிகாரம் பதிபசு பாசங்களின் உண்மைக்கு பிரமாணங்களை கூறும் இயலை முதலிலும் அவற்றின் இலக்கணங்களை கூறும் இயலை அடுத்ததாகவும் உடையது. உண்மை அதிகாரம் என்பது சாதனம் கூறும் இயலை முதலிலும் பயன் கூறும் இயலை அடுத்ததாகவும் வைத்து இருப்பது. அதிலே பொது அதிகாரத்தின் முதலிலே இருக்கின்ற பிரமாணவியல் 3 பாதங்களை உடையது. அதிலே முதல் பாதமாகிய முதல் சூத்திரம் உலகமெல்லாம் ஜடமாயும் பலவாயும் காணப்படுவதால் அவை தோன்றி நின்று அழியும் காரியம் எனவும் இல்லாத பொருள் தோன்றாமையானும் உள்ளது காரியப்படும் போது செய்வோனையின்றி ஆகாமையாலும் அது எல்லாவற்றையும் ஒடுக்கும் ஒரு கருத்தாவால் அன்றி தோன்றாததினாலும் தன்னை காரியப்படுத்தும் கருத்தாவை உடையது எனவும் அந்த உலகம் பல பல விசித்திரமாய் இருப்பினும் அதனை தோற்றுவிக்கும் கர்த்தா எல்லா ஞானமும் எல்லா முதன்மையும் எல்லா அனுகிரகமும் இலக்கணமாக உடையவர் எனவே அந்த ஒருவனே முதல்வனாதல் அமையும் எனவும் மற்றைய வினை முதல்கள் கர்த்தர்கள் எல்லாம் அம்முதல்வனால் உலகத்தோடு தோன்றி நின்று ஒடுங்கும் பெற்றியர் ஆதலின் அவரெல்லாம் உலகத்துக்கு கர்த்தா ஆகார் எனவும் முழுவதையும் ஒருங்கே ஒடுக்கும் மகாசம்ஹார காரணனாகிய முதல்வனே முழு முதல் கடவுள் எனவும் ஹேதுக்களாலும் எடுத்த மொழியாலும் விளக்கி பதிப்பொருள் உண்மையை பிரமாணத்தால் ஆராய்ந்து சாதிப்பது முதல் சூத்திரம். இந்த முதல் சூத்திரம் கண்ணால் காணப்பட்ட உலகம் தோன்றி நின்று ஒடுங்குதலை கொண்டு கண்ணால் காணப்படாத கடவுள் உண்டு என்று சாதிப்பது. 3 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் உலகம் தோன்றி நின்று ஒடுங்காது நித்தமாய் உள்ளது என்று கூறும் மீமாம்சகரையும் உலகாயுதரையும் மறுத்து உலகம் முத்தொழில் உடையது எனவும், 2ஆம் அதிகரணம் உலகம் இல்பொருள் ஆதலின் முத்தொழில் படும் ஆயினும் அது தானே முத்தொழில் படும் அது இயல்பு ஆதலின் அது கொண்டு கருத்தா உண்டு என்றல் கூடாது என்னும் புத்தரையும் மாயையிலிருந்து நின்று தானே தோன்றி ஒடுங்கும் இந்த உலகம் எனவே கருத்தா வேண்டாம் என்னும் சாங்கியரையும் கருத்தா உண்டு என்றாலும் அக்கர்த்தா விஷ்ணு பிரம்மன் முதலியவர்களில் ஒருவராக இருத்தல் கூடும் என்னும் பாஞ்சராத்திரி ஹிரண்ய கர்ப்பமதம் முதலியோரையும் மறுத்து உலகம் உள்பொருள் ஒரு கர்த்தாவை உடையது அக்கர்த்தா சம்ஹார கடவுள் எனவும் கூறுவது 2ஆவது அதிகரணம். 3ஆவது அதிகரணம் சங்கார கடவுள் கர்த்தா என்றாலும் சங்கார கடவுளும் பலராதல் வேண்டுமன்றி ஒரு கடவுளாதல் செல்லாது எனும் அநேகேஸ்வரவாதி முதலியவர்களை மறுத்து சங்கார கடவுள் ஒன்றே எனவும் சாதித்தது இந்த 3ஆம் அதிகரணம். எனவே இந்த முதல் சூத்திரத்தில் உலகம் ஒடுங்கி மீளத் தோன்றுவதற்கு ஆணவமலம் நீங்காமையே ஹேத்து. எனவே ஆணவ மலத்தின் உண்மையும்
ஒடுங்கின அவத்தையில் உள்ள சூக்குமத்தன்மை பற்றி மாயை உண்மையும் இங்கே பெறப்படுகின்றது இந்த முதல் சூத்திரத்திலே. இனி இரண்டாம் சூத்திரம் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால், இந்த உலகத்தை அவ்வாறு மீளத் தோற்றுவிக்கும் போது இறைவன் எவ்வாறு நின்று தோற்றுவிப்பான் என்ற ஆசங்கையை நீக்கும் முறையிலே உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று தனது சக்தியால் அவ்வுயிர்களின் இரு வினைகளுக்கு ஏற்ப புனர்வுற்பவத்தை புது சிருஷ்டியை செய்வான் என்று கூறி உலகத்திற்கு முதல் காரணமாகிய மாயையும் துணை காரணங்களாகிய கண்மமும் திரோதானமும் ஆகிய திருவருளும், இந்த துணை காரணத்தை சக்தி வளித்தாய கண்மம் என்று நம்முடைய ஆசிரியர் அவர்கள் கூறுவார்கள். அப்படி முதல் காரணமாகிய மாயை, துணை காரணங்களாகிய கண்மமும் திரோதானமும் ஆகிய உண்மையை சாதிப்பது இந்த இரண்டாவது சூத்திரம். முதல் சூத்திரத்தினாலேயே மாயாமலம் உண்டு என்று பெறப்பட்டாலும் கூட அனுமான பிரமாணம் பற்றி இரண்டாம் சூத்திரத்திலும் மாயை உண்மை கூறப்படுகின்றது. இதனை நாம் காண்கின்றோம். அப்படி இந்த இரண்டாம் சூத்திரம் 4 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் உயிர்களும் முதல்வனும் அபேதம் என்னும் ஏகான்மவாதிகளையும் பேதம் என்னும் மாத்வரையும் பேதாபேதம் எனும் பாஞ்சராத்திரிகளையும் மறுத்து அம்மூன்றுமாய் நிற்பன். அவ்வாறு நிற்பதே அத்வைதம். அத்துவிதம் என்பது இரு பொருள்களின் அனன்யம் எனவும் கூறுவது அந்த முதல் அதிகரணம். இரண்டாம் அதிகரணம் என்பது உலகத்தை தோற்றுவிப்பதற்கு மாயை கண்மங்கள் வேண்டப்படுமாயின் முதல்வன் சுதந்திரத்திற்கு குறைவு உண்டாகும். எனவே முதல்வனே உலகமாய் தோன்றுவான் என்னும் பரிணாமவாதிகளை மறுத்து மாயை கண்மங்கள் வேண்டப்படும், அது பற்றி முதல்வனின் சுதந்திரத்திற்கு இழுக்கு இல்லை எனவும் கூறுவது அந்த இரண்டாவது அதிகரணம். மூன்றாவது அதிகரணம் குடம் உடைந்த போது குடாகாசம் மகாகாசத்தோடு கூடுமாறு போல உடம்பு நீங்கிய விடத்து உயிர் பிரம்மத்தோடு கூடும். எனவே உயிரின் பொருட்டு புனர்வுற்பவமாகிய புது சிருஷ்டி கூடாது என்று கூறுகின்ற கிரீடா பிரம்மவாதிகளை மறுத்து இறந்த உயிர் மீள பிறக்கும். குடாகாச மகா ஆகாச உவமை என்பது சூக்ஷ்ம தேக நீக்கத்திற்கு தானே அன்றி ஸ்தூல தேக நீக்கத்திற்கு அன்று என்று கூறுவது மூன்றாவது அதிகரணம். நான்காவது அதிகரணம் வினைப்பயனை உயிர்களுக்கு கூட்டுவிக்கும் சக்தி முதல்வனினின்று வேறு என்று கூறும் மீமாம்சகர், அந்த சக்தி முதல்வனே என்று கூறும் நையாயிகர் இவர்களை மறுத்து முதல்வன் சக்தியுடன் ஒன்றாதலுக்கும் இரண்டாததற்கும் பொதுவாய் சூரியனும் அதன் ஒளியும் போல பொருளால் ஒன்றாகும் தன்மையால் இரண்டாகவும் நிற்பன் என்று சாதிப்பது. இவ்வாறு இரண்டாம் சூத்திரம் அமைகின்றது. இனி மூன்றாம் சூத்திரம் என்பது உலகம் தோன்றி நின்று ஒடுங்குதல் உயிரின் பொருட்டு என கூறும் முறைமையினாலே காணப்பட்ட இந்த உடம்பை கொண்டு காணப்படாத உயிர் உண்டு என்று சாதிப்பது அது மூன்றாம் சூத்திரம். இது 7 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் இது ஆன்மா அன்று என்று ஒவ்வொன்றையும் கண்டு கழித்த விடத்து ஒன்றும் காணாமையினால் சூனியம்தான் ஆன்மா என்கின்ற சூனியவாதிகளை மறுப்பது முதல் அதிகரணம். இரண்டாம் அதிகரணம் என்பது உடம்பு இன்றி அறிவு நிகழாது, எனவே ஸ்தூல உடம்புதான் ஆன்மா என்று கூறுகின்ற தேகான்மவாதிகளை மறுப்பது இரண்டாவது அதிகரணம். மூன்றாவது அதிகரணம் ஐம்பொறிகள் உடல் போல் ஜடமின்றி அறியும் தன்மை உடையதாக இருப்பதால் ஐம்பொறிகளே ஆன்மா என்ற இந்திரிய ஆன்மவாதிகளை மறுப்பது அது மூன்றாம் அதிகரணம். நான்காம் அதிகரணம் என்பது இந்திரியங்கள் ஒடுங்கின ஸ்வப்பனத்தில் அறிவு நிகழ்கின்றது, எனவே சூக்ஷ்ம தேகமே ஆன்மா என்ற சூக்ஷ்ம தேக ஆன்மவாதிகளை மறுப்பது நான்காவது அதிகரணம். இனி ஐந்தாவது அதிகரணம் என்பது சுளுத்தி துரியங்களிலும் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருப்பதால் பிராணவாயுவே ஆன்மா என்ற பிராண ஆன்மவாதிகளை மறுப்பது.
6ஆம் அதிகரணம் பிரம்மம் அறிவு பொருள் உடையது, எனவே பிரம்மமே ஆன்மா என்னும் விஞ்ஞான ஆன்மவாதிகளையும். 7ஆம் அதிகரணம் உடம்பு இந்திரியம் முதலியவற்றுள் ஒன்று குறையினும் அறிவு நிகழாமையினால் யாவும் கூடிய சமுதாயமே ஆன்மா என்னும் சமுதாய ஆன்மவாதிகளையும் மறுத்து அமைக்கப்படுவது அந்த 7வது அதிகரணம். எனவே இவ்வாறு இத்தகைய மற்றைய சமயவாதிகளை எல்லாம் மறுத்து இந்திரியங்கள் ஒன்று அறிந்ததை ஒன்று அறியாமையினாலும் சொப்பனத்தில் கண்டவற்றை நனவில் மயங்கி அறிவதாலும் சுளுத்தி துரியங்களில் விடயங்கள் இடமாக வரும் இன்ப துன்ப அனுபவம் இல்லாமையினாலும் உணர்த்த உணர்தலினாலும் யாவும் கூடிய சமுதாயம் உடம்பு எனப்படுமே அன்றி உயிர் எனப்படாது எனவேயும் சூனியம் முதலியவற்றின் வேறாய் உடம்பினுள் உயிர் உண்டு என்று சாதிப்பது இந்த 3வது சூத்திரம். இனி 4வது சூத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் 3ஆம் சூத்திரத்தில் உண்டு என்று சாதிக்கப்பட்ட உயிருக்கு இலக்கணம் கூறுவது. இது 3 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் சூனியம் முதலியன ஆன்மா அன்று என்றாலும் சிந்தையை ஜீவன் என்றும் ஜீவனை சிந்தை என்றும் கூறுவதால் மனம் முதலிய கரணங்களே ஆன்மா என்னும் அந்த கரண ஆன்மவாதிகளை மறுத்து அங்கனம் கூறுவது உபச்சாரமே அன்றி உண்மை அன்று, எனவே அந்த கரணங்களின் வேறாய் உயிர் உண்டு, அவற்றோடு கூடி 5 அவத்தைப்படுவதே உயிருக்கு தடத்த லட்சணம் என்று கூறுவது முதலாவது அதிகரணம். 2வது அதிகரணம் உயிர் அந்த கரணங்களில் வேறு என்றால் அவற்றோடு கூடி நிற்கும் காரணம் என்ன என்று அவர்கள் வினவ, சகசமலத்தோடு நிற்கையில் உணர்வு நிகழாமையே காரணம் என கூறுவது 2வது அதிகரணம். 3வது அதிகரணம் என்பது அவ்வாறு இருந்தாலும் அந்த கரணங்களை கூடின விடத்து ஓரவத்தை படாமல் 5 அவத்தை படுவதற்கு காரணம் என்ன என்று அவர் வினவ, கருவிகள் கூடி பிரிவதே காரணம் என்று சாதிப்பது அது 3ஆம் அதிகரணம் என்று 4வது சூத்திரம் இவ்வாறு அமைகின்றது. இனி 5வது சூத்திரத்தை எடுத்துக்கொண்டோமே என்றால், உயிரால் இந்திரியம் விஷயங்களை அறிவது போல முதல்வனால் உயிர் விஷயங்களை அறியும் என்று கூறும் முறையில் பாசலட்சணம் கூறுவது 5ஆம் சூத்திரம். இது 2 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் புத்தி தத்துவமே இந்திரியங்களால் விஷயங்களை அறிந்து 5 அவத்தை படும் என்ற சாங்கியரை மறுத்து உயிரே இந்திரியங்களால் விஷயங்களை அறிந்து 5 அவத்தை படும் என்றும் அமைவது இந்த முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் உயிர் முதல்வனால் அறியும் என்றாலும் முதல்வனும் பெரிதொன்றால் அறிய வேண்டும், எனவே உயிர் தானே அறியும் என்னும் ஈஸ்வர அவிகாரவாதி முதலியவர்களை மறுத்து உயிர் முதல்வனாலே அறியும் என்று சாதிப்பது. கர்மத்திற்கு ஏற்றவாறு உயிர்களுக்கு அறிவித்தல் திரோதான சக்தியின் இலக்கணம் என்றும் கர்மத்திற்கு ஏற்ப விபரீத உணர்வை பயத்தல் ஆணவ மலத்தின் லட்சணம் என்றும் விருப்பு வெறுப்புகளை செய்வது கண்மத்தின் லட்சணம் என்றும் மயக்கத்தை செய்வது மாயையின் லட்சணம் என்றும் கருவியாயிருத்தல் மாயா காரியத்தின் லட்சணமும் என்று அறிவிக்க அறியும் முறையில் ஐவகை பாச லட்சணங்களையும் ஐவகை பாச இலக்கணங்களையும் கூறுவது இந்த 5வது சூத்திரம் என்று இது 2 அதிகரணங்களாக இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இனி 6வது சூத்திரம் முதல் சூத்திரத்திலே உண்டு என்று சாதிக்கப்பட்ட பதியின் ஸ்வரூபம் சித் சத் என்று பதிக்கு சிறப்பு இலக்கணம் கூறுவது. இது 2 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் பிரபஞ்சம் போல முதல்வனும் அளவைகளால் அறியப்படும் பொருள் என்ற நையாயிகரை மறுப்பது, அளவைகளால் அறியப்படும் பொருளும் சத்தே என்று கூறக்கூடிய சாங்கியரை மறுப்பது, அளவைகளால் அறியப்படும் பொருள் அசத்து என்று கூறுவது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் முதல்வன் இயல்பு அறியப்படும் என்றாவது அறியப்படாது என்றாவது கூற முடியாத அனிர்வச்சனீயம் என்ற மாயாவாதிகளை மறுத்து அவன் அருளால் அறியப்படும் சித்து சத்துதான் ஆன்மா என்று சாதிப்பது 2வது அதிகரணம். இனி 7வது சூத்திரம்
மேலே 6 சூத்திரங்களால் கூறி முடித்த முப்பொருள்களிலே பதிப்பொருளை அடைதற்கு உரிமை உடைய அதிகாரியின் இயல்பு கூறுவது. இது 3 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் பிரபஞ்சம் இறைவனால் சுட்டி அறியப்படும் என்னும் சிவாத்வைத சைவரை மறுத்து சத்து அசத்தை அறியாது எனவும் கூறுவது முதல் அதிகரணம். இனி இரண்டாவது அதிகரணம் என்பது மனம் முதலிய கரணங்கள் சிவகரணமாய் நின்று சிவனை அறியும் என்னும் சிவ சங்கராந்தவாத சைவரை மறுப்பது. கரணத்திற்கு உள்ளது போல தோன்றும் அறிவு அதன்கண் உண்மையில் இல்லாமையினால் அசத்து சத்தை அறியாது எனவும் கூறுவது இந்த இரண்டாவது அதிகரணம். இனி மூன்றாவது அதிகரணம் என்பது ஒன்றை ஒன்று அறியாத சத்து அசத்து இரண்டையும் அறிவது சதசத்தாகிய உயிர் என்று சாதிப்பது. அது மூன்றாவது அதிகரணம். எனவே உயிரின் சிறப்பு இயல்பு உணர்த்தும் முறையில் அதிகாரியின் இயல்பு உணர்த்தியது 7ஆம் சூத்திரம். இனி 8ஆம் சூத்திரம் என்பது பதிப்பொருளை அடைவதற்கு உரிமை உடைய அதிகாரி செய்ய வேண்டிய சாதனமும் அது வரும் வழியும் அதனால் பெறப்படும் பயனும் என்று இவைகளை கூறுவது. இது 4 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் பதிஞானமே சிறந்த சாதனம், அது சரியை கிரியாயோகங்கள் முற்றுதலாலே வரும் என்று கூறுவது. இரண்டாவது அதிகரணம் அது ஞானத்தை நம்மில் ஒருவரே அந்த ஞானத்தை நம்மில் ஒருவரே குருவாய் வந்து உணர்த்துவர் என்ற சாங்கியர் நையாயிகரை மறுத்து முதல்வனே குருவுமாய் வந்து உணர்த்துவன் என்று கூறுவது இரண்டாம் அதிகரணம். மூன்றாம் அதிகரணம் என்பது ஐம்பொறிகளே பதிஞானத்தை விளக்கும் என்னும் சிவ சங்கராந்தவாத சைவரை மறுப்பது. இந்த ஐம்பொறிகள் பதிஞானத்தை விளக்காது என்றும் கூறுவது. இனி 4வது அதிகரணம் கருவிகள் நீங்கின விடத்து ஒரு செயலும் செய்ய முடியாது, எனவே அந்நிலையில் மெய்ப்பொருளுக்கு உயிர் அடிமையாதல் இல்லை என்னும் பேதவாத சைவரை மறுத்து அடிமையாதல் கூடும், அதுவே ஞானத்தின் பயன் என்று கூறுவது 4வது அதிகரணம். இனி 9வது சூத்திரம் பார்த்தோமே என்றால் முக்திக்கு சாதனமாகிய பதிஞானத்தை அனுஷ்டிக்கும் முறை கூறுவது. 3 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் பசுஞானத்தால் முதல்வனை அறிதல் கூடும் என்னும் சிவ சமவாத சைவரை மறுத்து பசுஞானத்தால் அறிய முடியாது, பதிஞானத்தினாலேயே அறிய வேண்டும் என்று கூறுவது. இனி 2வது அதிகரணம் பதிஞானத்தை அடைவதற்கு உபாயம் பிரபஞ்சத்தை அசத்து என்று கண்டு கழித்தலே எனவும் கூறுவது. 3வது அதிகரணம் பதிஞானத்தை பெற்றவிடத்தும் பழைய வாசனை தாக்காது இருத்தல் பொருட்டு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சாதிப்பது. இனி 10வது சூத்திரம் என்று பார்த்தோமே என்றால் ஞான சாதனத்தினால் உண்டான பாசக்ஷயமும் சிவப்பேரும் என்ற 2 பயன்களிலே பாசக்ஷயம் என்ற பயனை கூறுவது 10வது சூத்திரம். 8வது சூத்திரத்திலே பயனை தொகுத்து கூறி இந்த சூத்திரத்திலும் அடுத்த சூத்திரத்திலும் பயனை வகுத்து கூறுகின்றார். எனவே கூறியது கூறல் இன்மை என்ற குற்றம் இல்லை என்பதை அறிய வேண்டும். இந்த 10ஆம் சூத்திரம் 2 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் ஞானக்கண்ணால் பதியை காண்டலே முக்தி என்னும் சிவசமவாத சைவரை மறுத்து சிவபெருமானோடு ஏகமாய் நிற்க வேண்டும் எனவும் என்று கூறுவது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் என்பது உடம்பு நிற்கும் அளவும் வினை பயனையும் முயற்சியினையும் நீக்குதல் கூடாமையின் அவ்விரண்டும் ஏகனாய் நிற்பதற்கு தடையாகும், அந்த தடையை கடக்க முடியாது என்னும் சுத்த சைவர் முதலானவர்களை மறுத்து இறைபணியாகிய அருள்வழி நிற்கில் அத்தடையை கடத்தல் கூடும் என்று சாதிப்பது 2ஆம் அதிகரணம் 10வது சூத்திரத்திலே. இனி 11வது சூத்திர கருத்து என்ன என்று பார்த்தால் பாசக்ஷயம் பாசம் நீங்கியதும் பாசப்பற்று நீக்கத்தின் பொருட்டு இடையராது சிவபெருமான் திருவடியை பற்றுதலாகிய சிவப்பேறு கூறுவது 11வது சூத்திரம். இது பரமுக்தர் நிலையை கூறுவது. இது 2 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் முதல்வன் உயிர்களுக்கு அறிவிக்கும் உபகாரம் செய்வாரே அன்றி அறிதல் உபகாரம் செய்வதில்லை என்பாரை மறுத்து காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று 2 உபகாரமும் செய்பவன் என்று சாதிப்பது முதல் அதிகரணம்.
இதிலே 2வது அதிகரணம் பரமுக்தியில் உயிரின் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களின் தொழில்பாடு இல்லை என்று கூறுபவர்களை மறுத்து பெத்தம் முக்தி இரண்டிலுமே அத்வைதமாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் வரும் பேர் உபகாரத்தை மறவாது பக்தி செய்தலினாலேயே நிஷ்டை கூடும். எனவே முக்தியிலும் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களின் தொழில்பாடு உண்டு என்று சாதிப்பது 11வது சூத்திரத்து 2வது அதிகரணம். இனி 12வது சூத்திரம் என்று பார்த்தால் சிவப்பேறு பெற்ற சிவஞானிகளாய் உடம்போடு கூடியிருக்கும் ஜீவன் முக்தர்களது இயல்பு கூறுவது 12ஆம் சூத்திரம். இது 4 அதிகரணங்களை உடையது. அதிலே முதல் அதிகரணம் ஜீவன் முக்தர் முதலாவதாக செய்ய வேண்டுவது மும்மலங்களையும் களைதல் என்று கூறுகின்றது. 2ஆம் அதிகரணம் ஜீவன் முக்தர்கள் இரண்டாவதாக செய்ய வேண்டுவது களைந்த மலங்கள் மீளப்பற்றா வண்ணம் சிவனடியாரோடு இணங்குதல் என்பதை சாதிப்பது. 3வது அதிகரணம் ஜீவன் முக்தர்கள் மூன்றாவதாக செய்ய வேண்டியது சிவனடியார் இணக்கம் நிலை பெறுதல் பொருட்டு திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவன் எனவே கண்டு வழிபட வேண்டும் என்று சாதிப்பது 3வது அதிகரணம். 4வது அதிகரணம் மேற்கூறியவாறு செய்தல் அவசியம் என்று சாதிப்பது. இவ்வாறு 12 சூத்திர கருத்துக்கள் அமைய இந்த 12 சூத்திரங்களிலும் அமைந்து கிடக்கும் பொருள்களை ஒட்டி விரிந்து கிடக்கும் பொருள்கள் பல. அவற்றையெல்லாம் விளக்கி அருளியவர் நம்முடைய சைவர்களின் குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் செய்த பேருபகாரமாகிய திராவிட மாபாஷ்யமும் லகுபாஷ்யமாகிய சிற்றுரையும். எனவே அவைகளையும் கூட நாம் நம்முடைய வித்யாகுரு பேராசிரியர் அவர்களின் வகுப்புகளிலே தொடர்ந்து நாம் கேட்டு வருகின்றோம். இப்படி சிவஞான போத நூலின் கருத்து 12 சூத்திரங்களின் கருத்து அமைகின்றது. இவ்வாறு இன்றைய மிக அதி உத்தமமான தினம் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் சந்தான கூறவர்களிலே முதல்வர் ஸ்ரீ சிவஞான போதத்தை அருளிய ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரின் இந்த ஐப்பசி சுவாதி குரு பூஜை தினத்திலே ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அவர்களினுடைய திருச்சரிதம், சிவஞான போத நூலின் அமைப்பு, சிவஞான போதத்தின் 12 சூத்திரங்களின் கருத்து, இவைகளை உரையாசிரியர்கள் நம் பேராசிரியர்களின் வகுப்பிலே கேட்ட குறிப்புகள் முதலியவற்றின் அடிப்படையிலே ஓரளவு சிந்தித்தோம் என்று கூறி இந்த சிந்தனையை அமைத்து பேருபகாரம் செய்த ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரின் திருவடிகளுக்கும் மற்ற ஆச்சாரிய பெருமக்களின் திருவடிகளுக்கும் இதுவரை பொறுமையாக கேட்டருளிய அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் இடைமருது ஈசன் சாத்திர குழு நிர்வாகிகளின் திருவடிகளுக்கும் அடியேன் அனந்த கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிட் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி